குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்டுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் ஃபினிஷ் பண்றோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செகண்ட் லெசன் பார்க்க போறோம். செகண்ட் லெசன் என்னன்னா அப்படின்னா கிரியேட்டிவிட்டி அரௌண்டிங்னா நம்மளை சுற்றி உள்ள பொருட்கள், அதாவது உருவாக்கி உள்ள பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுதான் கிரியேட்டிவிட்டி அரௌண்டிங். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஐ லவ் டு பெயிண்ட். எனக்கு வந்து என்ன பிடிக்கும், பெயிண்ட் பண்றது பிடிக்கும். டு யூ, உங்களுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்து வந்து பாருங்க, அந்த கிரியேட்டிவிட்டி அரௌண்டிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா ஒரு லெசன் பார்க்க போறோம். அந்த லெசன் நேம் என்னன்னா பாலா ஸ்கின்ஸ் மேஜிக் அப்படிங்கிற ஒரு லெசன். பாலா ஸ்கின்ஸ் மேஜிக் அப்படிங்கிற ஒரு லெசன் பார்க்க போறோம். ஓகே பாருங்க, It was a hot afternoon in the quiet village of பெரிய நேகமம். அதாவது பெரிய நேகமம் அப்படிங்கிற ஊரு. அந்த ஊர் எப்படி இருக்கு, ரொம்ப அமைதியான ஒரு கிராமம். குவைட் வில்லேஜ் அப்படின்னா குவைட்னா அமைதியான ஒரு வில்லேஜ்னா கிராமம். இட் வாஸ் a hot afternoon. அந்த நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு மத்தியான நேரம் எப்படி இருக்கும், வெயிலா இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்திருக்கு. நியர் பொள்ளாச்சி, அந்த ஊர் வந்து என்னன்னா பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள ஒரு கிராமம். என்ன கிராமம் அப்படின்னா பெரிய நேகமம் அப்படிங்கிற ஒரு கிராமம். The village has tiled roof houses. அந்த வில்லேஜ்ல மேக்சிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ரூஃபான ஒரு ஹவுஸ், வீடு இருக்கும் இல்லையா, அந்த மேற்கூரையில் அந்த மாதிரி வீடுகள் தான் மேக்சிமம் இருக்கும். பாலா and his family lived in one such house. அந்த மாதிரி ஒரு ஹவுஸ்ல தான் அந்த பாலாவோட ஃபேமிலியும் இருக்காங்க. He sat under a tree. னா அவனா யாரு, பாலா வந்து ஒரு மரத்துக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கான், உட்கார்ந்துகிட்டு இருக்கான். வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் ஃபாதர். யாருக்காக உட்கார்ந்துகிட்டு இருக்கான், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனோட அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். He was going with அப்பா ஆன் ஏ லாங் ஜேர்னி. அப்பா வந்து ஒரு பெரிய ஒரு பயணம் வந்து போறாங்க. அதோட அவன் என்ன பண்றான், அவனும் ஜாயின் பண்ணி போறான், ஒரு டிராவல் பண்ண போறான். A flame burst near his ear. ஒரு பிளேனா என்னது, அவன் காதோரத்துல அந்த பஸ்ஸிலோட அந்த கத்துற சவுண்ட் அவனுக்கு என்ன பண்ணுது, கேக்குது. The pleasant shade of the tree along with the ready click clack of the handlooms from the huts nearby made him feel sleepy. அந்த வந்து அந்த மத்தியான வேலையில என்னது, அந்த கிளிக் கிளாக் அப்படின்னா அந்த நெய்யறாங்களே அதோட சவுண்ட், அந்த நெய்யற சவுண்ட் வந்து அவன் காதோரமா எனக்கு கேக்குது. அதனால அவன் என்ன பண்றான், அந்த ஒரு மாதிரி தூக்கம், மத்தியான நேரத்துல தூக்கம், அந்த மாதிரி ஒரு தூக்கம் வராத மாதிரி என்ன செய்யறான், ஃபீல் பண்றான். ஓகே, he wondered if he could catch some sleep before அப்பா arrival. அவன் என்ன செய்யறான், அப்பா வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தூக்கம் நம்ம போட்டுருவோம், அப்பா வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், சொல்றான். பாலா லைக் மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் இன் திஸ் வில்லேஜ். பாலா வந்து அந்த மோஸ்ட் எல்லாருக்குமே அந்த வில்லேஜ்ல இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு எனக்கு பாலாவை பிடிக்கும். went to school but always wanted to learn more about things related to their family profession weaving. அவன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா, அவனுக்கு வந்து ஸ்கூல் போயிட்டு வந்த பின்னாடி அவன் என்ன செய்வான் மேக்சிமம் அப்படின்னா வாண்டடா வந்து என்ன பண்ணான் அப்படின்னா அவங்க ஃபேமிலி ப்ரொஃபஷன், அதுல அவங்களோட வேலை என்ன அப்படின்னா இந்த வேவிங் நெய்கிற வேலையை பத்தி நிறைய நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, அதோட ரிலேட்டடா என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நினைப்பான். வீராங்கிறது அவனோட பாலாவோட தாத்தா. வீரா தாத்தா had made easy for Bala by using skeins of yarn in bunches. அந்த நூல் பண்டில் இருக்கு பாத்தீங்களா, அந்த இதை வச்சு அவனுக்கு வந்து மேக்ஸ் ஈஸியா சம் வந்து போடுறதுக்கு அவர் வந்து என்ன செஞ்சு கத்துக் கொடுப்பாரு. சம்டைம்ஸ் ஆட் பண்றது, கூட்டுறோம் இல்லையா, அப்ப நம்ம ஒரு திங்ஸ் ஒரு 5 திங்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து 2 திங்ஸ் எடுத்துறோம் அப்படின்னா மிச்ச பேலன்ஸ் 5ஓட இன்னொரு 2 திங்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுல வந்து மொத்தம் எத்தனை திங்ஸ் வரும், 7. அந்த மாதிரி ஆட் பண்றதுன்னா அடிஷன், கூட்டுறது. ஆல் த ப்ளூ ஸ்கேன்ஸ் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன். இப்ப ஒரு ப்ளூவை வச்சு அதோட ஒரு 2 எடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் பண்ற மாதிரி சப்ஸ்ட்ராக்ஷன் பண்றது. த எல்லோ ஸ்கேன் அண்ட் தென் டபுளிங் த ரெட்ஸ் அண்ட் டேக்கிங் அவே த கிரீன்ஸ். அதாவது டபுள்னா மல்டிப்ளிகேஷன் பண்றது, இந்த மாதிரி வகுக்கிறது.
டிவிஷன் இந்த மாதிரி எல்லாம் அந்த பண்டில் வச்சு என்ன செய்வாரு, அவனுக்கு சொல்லி கொடுப்பாரு. திஸ் வாஸ் எ ஃபன் வே டு லேர்ன் மேத். அவனுக்கு வந்து ரொம்ப நல்லா வேடிக்கை. இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தா சில பேர் ஈஸியா என்ன செஞ்சுக்குவாங்க, பிக்கப் பண்ணிக்கிறாங்களா. அவனுக்கு அந்த இது வந்து ஈஸியா கத்துக்கிறதுக்கு, அந்த மேத்ஸ் வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, Fala's family came from a long line of Gandun waves. They had perfected the art of drawing, dyeing, warping and waving the yarn. அவங்களோட ஃபேமிலி வந்து என்னன்னா அப்படின்னா இந்த வேவிங் தொழில வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்காங்க. அந்த இதுல வந்து எல்லாமே கரெக்டா பண்றது, அந்த டிராயிங் பண்றது, டைம், அந்த கலர் சாயம் போடுறது, அந்த மாதிரி இதுல எல்லாம் நல்லா சிறந்து விளங்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பட் இட் வாஸ் எ ஹார்ட் ஒர்க். ஆனா அது வந்து கடினமான வேலையா இருந்தாலும், அன்லஸ் பாலா ஹிஸ் மதர், ஃபாதர், சிஸ்டர் அண்ட் கசின்ஸ் ஹெல்ப் வித் ஒர்க். அந்த வேலை கடினமான வேலையா இருந்தும் அவங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே அதுக்கு வந்து என்ன பண்றாங்க, அந்த வேலைக்கு அந்த ஹெல்ப் பண்றாங்க. அப்பா குட் நெவர் வேவ் த லென்த் ஹீ நீடட். இவங்களாம் உதவி செய்யல அப்படின்னா அப்பா வந்து இந்த நீளமான ஒரு ட்ரெஸ், சேரி இந்த மாதிரி எல்லாம் நெய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Bala would often see Appa and Amma wave bundles of cotton into beautiful sarees with checkers or patterns. பாலா வந்து என்ன செய்யறான் அப்படின்னா அம்மாட்ட காட்டன், அதாவது என்னன்னா பாலா would often see Appa and Amma wave bundles of cotton into beautiful sarees with checks or patterns. He coped to wave somebody. He would also help Amma and sisters roll dress and pack the sarees. பாலா வந்து என்ன செய்யறான் அப்படின்னா பாக்குற அப்பா அம்மா என்ன பண்றாங்க, அந்த பண்டில்ஸ் காட்டன், அந்த பியூட்டிஃபுல் அழகான சாரீ எல்லாம் தயார் பண்றாங்களே அந்த மாதிரி செய்யறது. ஹி கோப்புடு, அம்மா வந்து அந்த மாதிரி வேலை பாக்குறாங்க. அடுத்து வந்து பாருங்க, ஹி வுட் ஹெல்ப் அம்மா அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த ரோல் பண்றது. இப்ப நம்ம நெய்யறதையே என்ன பண்ணணும், பேக்கிங் வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா நெய்யறது, அதை ரோல் பண்ணி அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன வேலையெல்லாம் அதெல்லாம் ஒவ்வொரு ஆளையும் சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி ரோல் பண்றது, ப்ரெஸ் பண்றது, அதை அந்த சாரி வந்து பேக் பண்றதுல கவர் போட்டு அந்த மாதிரி பண்ற வேலையெல்லாம் பாக்குறாங்க. பாலா ஒண்டர்டு, அம்மா why you never wear the beautiful sarees we make. நம்ம இவ்வளவு செய்யறோமே, நீங்க வந்து ஏன் வந்து இந்த மாதிரி அழகான சாரி எல்லாம் கட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அம்மா said I can do that only if we become a very rich family. இந்த மாதிரி எல்லாம் என்னது வெரி ரிச் ஃபேமிலி தான் என்ன செய்யணும், இத அணியணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாலா woke up suddenly as the felt someone tap his head. அடுத்து வந்து பாலா வந்து தூங்கிட்டு இருக்கான் இல்லையா, தூங்கிட்டு தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கானா. அடுத்து வந்து பாருங்க, அவனோட தலையில வந்து திடீர்னு வந்து யாரோ தலையில தட்டுற மாதிரி அவன் என்ன பண்றான், எந்திரிச்சிட்டான். ஆர் யூ ரெடி டு கோ. உடனே அவங்க அப்பா என்ன கேக்குறாங்க, ஆஸ்க்டு அப்பா என்ன கேக்குறாங்கன்னா, ஆர் யூ ரெடி, நீ வந்து ரெடி ஆயிட்டியா, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எஸ் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. செட் பாலா அண்ட் ஸ்டார்டட் கவுண்டிங் த பேக்ஸ் அரௌண்ட் ஹிம். அவங்க அடுத்து வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பாலா வந்து எனக்கு ரெடி பண்ணிட்டாங்க, அதாவது அவன் பேக் எல்லாம் எனக்கு ரெடியா எடுத்து வச்சுட்டான் இங்க கிளம்புறதுக்கு, அப்பாவோட கிளம்புறதுக்கு. பாலா வாஸ் கோயிங் வித் அப்பா டு சென்னை டு ஹெல்ப் ஹிம் கேரி த சாரீஸ். அப்பா வந்து சென்னைக்கு போறாரு. எதுக்கு போறாரு, சாரீஸ் எல்லாம் எனக்கு சேல்ஸ் பண்றதுக்கு, அவனுக்கு அந்த சாரியை தூக்கிட்டு போறதுக்கு, அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவனும் சேர்ந்து என்ன பண்றான், சென்னைக்கு போறான். அப்பா சார் we will get a better price for the sarees if we will sell directly to ladies in Chennai than to traders in பொள்ளாச்சி or கோயம்புத்தூர். நம்ம பொள்ளாச்சி அல்லது கோயம்புத்தூர்ல வித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நேரடியா இடைத்தரகத்தை கொடுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அமௌண்ட் வந்து கம்மியா வரும். நம்ம நேரடியா அந்த சென்னையில போய் லேடிஸ்ட வித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது அப்படின்னா, நல்ல ஒரு பிரைஸ், நல்ல ஒரு விலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அவனோட பையன் சொல்றாரு. They walked to the bus stop and had to wait for nearly 1 hour for the bus. அவங்க என்ன பண்றாங்க, பஸ் ஸ்டாப்ல 1 ஹவருக்கு என்ன செய்யறாங்க, வெயிட் பண்றாங்க. It took them to கோயம்புத்தூர் ஜங்ஷன். கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல போய் என்ன பண்றாங்க, இறங்குறாங்க. And from there they left in a train to சென்னை. அடுத்து வந்து என்ன பண்றாங்க, அவங்க ட்ரெயின்ல சென்னைக்கு போயிட்டாங்க. The train journey was not very comfortable. அவங்களுக்கு அந்த ட்ரெயின்ல போற அந்த ஜேர்னி பயணம் வந்து ரொம்ப வந்து ஒரு கம்ஃபர்டபுளா இல்லாம இருந்துச்சு. டோன்ட் வெரி பாலா. உடனே அப்பா என்ன சொல்றாங்க, டோன்ட் வெரி பாலா, our return will be more comfortable as we will be able to reserve tickets. அடுத்து நம்ம வரும்போது நம்ம டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணிட்டு நம்ம நல்ல நார்மலா என்னது கம்ஃபர்டபுளா நம்ம அந்த ட்ரெயின்ல வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாங்க. They reached Chennai and went to
புரசைவாக்கம் வேர் அப்பாஸ் ஃப்ரெண்ட் லிவ்டு. அடுத்து என்னது, எங்க போய் ரீச் ஆயிட்டாங்க, சென்னைக்கு ரீச் ஆயிட்டாங்க. எந்த இதுல போறாங்க, எந்த இடத்துக்காக, புரசைவாக்கம் சென்னையில. வேர் எங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அப்பாவோட ஃப்ரெண்டு அங்க ஃப்ரெண்ட் வீட்ல இருக்காங்க. The next morning அப்பா was ready with places to visit to sell the sarees. மறுநாள் காலையில முத நாள் போய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் அவர் அந்த சாரி எல்லாம் சேல்ஸ் பண்றதுக்கு என்ன பண்றாரு, எந்த பிளேஸ்க்கு அதாவது ரெடி ஆயிட்டாங்க, அந்த பிளேஸ் போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பாலா could not read the big Bala could not read the big instruction in the signboard and consulted his father tightly. இந்த போர்டெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யறான் அப்படின்னா அவன் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிக்கோங்க பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவன் வந்து என்னது அப்பாவோட கையை டைட்டா என்ன பண்ணிட்டான், பிடிச்சுக்கிட்டான். Soon they reached a big house after what seemed like many hours. ஒரு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எங்க போனாங்க அப்படின்னா ஒரு பெரிய வீட்டுக்கு போனாங்க. They quad at the door let them in. They sat in a big hall and unpacked the sarees. உடனே அங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய கதவு திறந்துருக்கு. அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க ஒரு பெரிய ஹாலு. அந்த ஹால்ல என்ன செய்யறாங்க, அந்த சாரி எல்லாம் என்ன பண்றான், ஓபன் பண்றான். The young boy a young boy saw them and called out saying, அவன் வந்து என்ன பண்றான், ஒரு சின்ன பையன் வந்து என்னது அவங்க அம்மாவை கூப்பிடுறான். அம்மா, there is man with 2 bundles to meet you. உங்களை பாக்குறதுக்கு என்னது 2 பேர் வந்திருக்காங்க. there is ஒரு மேன் வந்திருக்காரு, என்னது ஒரு 2 பண்டில் கொண்டு வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பா was showing the saree to the auntie and trying to sell into her. அப்பா வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த சாரிய வந்து அந்த ஆண்டிட்ட என்ன பண்றாங்க, விற்கிறதுக்காக காமிச்சிட்டு இருக்காங்க. He made each saree sound special and unique. இப்ப நம்ம ஒரு ஜவுளி கடைக்கு போனா நம்ம என்ன செய்வோம், அந்த சாரி எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம காமிப்போம் இல்லையா, பார்ப்போம் இல்லையா, விரிச்சு காமிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க அப்பா வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. He even dropped the saree over him to show the design. அவங்க வந்து அங்க இருக்கிற அந்த டிசைன்லாம் விரிச்சு காப்பல அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விரிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. Soon the other boy asked. அடுத்து இந்த பையன் என்ன சொல்றான்னு பாருங்க. Mom, can I ask the boy to come and play with me? அந்த வீட்டுல இருக்கிற பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஐயா பாலாவை வந்து நான் கூட்டிட்டு போய், அதாவது பாலான்னு பேர் தெரியாது, நான் வந்து கூட்டிட்டு போய் இந்த பையனோட விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், சொல்றான். வாட் இஸ் யுவர் நேம்? யார் கேக்குறது அப்படின்னா இந்த பாய், அந்த வீட்டுல இருக்கிற பையன் கேக்குறான். ஆஸ்க் த பாய், அதாவது அந்த வீட்டுல இருக்கிற பையன் வந்து அவனோட பேர் நேம் என்னன்னு கேக்குறான். அவன் பாருங்க பெரிய நாகமும் கோலம் இருக்கணும், அதாவது அவனோட பேர் வந்து ஊரையும் சேர்த்து அவனோட பேரை சொல்றான். யாரும் பாலா சொல்றான். வாட் இஸ் யுவர்ஸ்? அடுத்து உன்னோட நேம் என்ன அப்படின்னு கேக்குறான். நித்தின். அவனோட அந்த வீட்டுல இருக்கிற பையனோட நேம் என்ன, நித்தின். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். நித்தின் ரூம் வாஸ் ஃபுல் ஆஃப் டாய்ஸ். அவனோட ரூம் ஃபுல்லா என்ன இருக்கு அப்படின்னா ஒரே டாய்ஸா இருக்கு. டாய்ஸ்னா எனக்கு பொம்மைகளா இருக்கு. நித்தின் லெட் பாலா பிளே வித் ஆல் த டாய்ஸ். நித்தின் வந்து எப்போதுமே அந்த டாய்ஸோட என்ன செய்வான், விளையாடலாம். மோஸ்ட் டாய்ஸ் ஹேட் சம் எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல். நிறைய டாய்ஸ் வந்து பெரும்பாலும் அங்க இருக்கிற டாய்ஸ்லயே எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதாவது அந்த மாதிரி டாய்ஸ் தான் நிறைய இருக்கு. சின்ஸ் பாலா ஹோம் டஸ் நாட் ஹேவ் எலக்ட்ரிசிட்டி, he did not know to play with most of the toys. இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் அவனுக்கு வந்து எனக்கு எலக்ட்ரிசிட்டியில இருக்கு, அந்த எலக்ட்ரிக்கல்ல இருக்கிற அந்த டாய்ஸ் வச்சு இவனுக்கு என்ன பண்ண தெரியாது, விளையாட தெரியாது. In one corner பாலா saw a spinning wheel. Now this was a toy he knew to play with. அவன் வந்து எனக்கு ஒரு கார்னர்ல உட்காந்துட்டு, அதாவது ஒரு கார்னர்ல வந்து பாக்குறான். என்ன பாக்குறான் அப்படின்னா அந்த வீல், அந்த சக்கர ராட்டை இருக்குமே அந்த இதை பாக்குறான். அதோட விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். Do you know what to do with it? I don't know to play with it, said நிதின். அவன் வந்து எனக்கு இது உனக்கு தெரியாது, அதாவது இதோட வேலை எப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து இதை வச்சு உனக்கு விளையாட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் நிதின். அவன் பாலா கேக்குறான். இவன் வந்து சொல்றான், this is ராட்டை, do you have some cotton? asked பாலா. நிதின் did not have. அவன் வந்து நினைச்சலாம் இதுதான் ராட்டை, இதை வச்சு நம்ம காட்டன் அந்த பஞ்சை வச்சு என்ன செய்யலாம், நம்ம ராட்டை அந்த நூல் இது வரும் நூல் தயார் பண்ணலாம், அந்த செய்யலாம் அப்படின்னு சொல்றான். பாலா டக் அப்பாஸ் பேக் டு கெட் சம் காட்டன். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா திடீர்னு என்னது அப்பாவோட அந்த பேக்ல இருந்து கொஞ்சம் காட்டன் என்ன செஞ்சு எடுத்துட்டு வரான். இதுதான் ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா திஸ் இஸ் ராட்டை, இது வந்து ராட்டை. டு வி ஹாவ் சம் காட்டன், உன்ட்ட வந்து சம் காட்டன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான்.
அதாவது பாலா வந்து அவ நித்தின்கிட்ட கேட்கிறான். நித்தின் வந்து என்னது என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஓகேவா? உடனே இவன் வந்து அவரோட அப்பாவோட பேக்ல போய் கொஞ்சம் காட்டன் எடுக்கிறான். பாலா took the cotton fluff and attached it to the spinning wheel and turned the wheel all the while. அவன் வந்து என்ன செய்யறாங்க, காட்டன் பஞ்சை எடுத்து அந்த வீல வச்சு என்ன செய்யறாங்க, சுத்துறான். யூ கேன் டூ மேஜிக் shouted நிதின், கேன் யூ டீச் மீ. அவன் என்ன சொல்றான், நீ வந்து ஏதோ மேஜிக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொல்றான். ஆனா அவன் வந்து என்னது, நீ எனக்கு இதை கத்துத்தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நாட் லைக் தட், டூ இட் திஸ் வே, ஹியர் ஹோல்ட் திஸ், ஸ்பின் திஸ், செப்பால். அதாவது இந்த இப்படி செய் அப்படி செய்ய, இது சுத்து அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அவன் வந்து யாரு, பாலா வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்குறான். பாலா ஹேட் ஏ ஒயிட் ஸ்மைல் அக்ராஸ் ஹிஸ் ஃபேஸ். அவனோட ஃபேஸ்ல வந்து நம்ம சொல்லி கொடுத்தா இன்னொருத்தவங்க கத்துக்கிறாங்க, அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது நம்மளுக்கே ஒரு ஹாப்பியா இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி அவனோட ஃபேஸ்ல தெரியுது. நிதின் ஸ்ட்ரகிள்டு பட் சூன் லேர்ன் டு ஸ்பின். ஃபர்ஸ்ட் வந்து கஷ்டப்பட்டான் அதை செய்யறதுக்கு, திரும்ப அதுக்கப்புறம் அவனுக்கு நல்லா செஞ்சுட்டான். சூன் தே ஸ்டெப் அவுட். அப்பா ஹேட் சோல்டு மெனி சாரீஸ் டு த ஆன்டி. அவங்க ரெண்டு பேரும் அவங்க உள்ள அந்த ரூம்குள்ள விளையாடும் போது என்ன செஞ்சுட்டாரு, அவங்க அப்பா பாலாவோட அப்பா என்ன செய்யறாங்க, நிறைய சாரீஸ் அந்த ஆன்டிக்கு என்ன செஞ்சுட்டாங்க, வித்துட்டாங்க. உடனே நிதின் வந்து என்ன சொல்றான்னு பாருங்க, மாம் ஹி தாட் மீ மேஜிக். அவன் வந்து எனக்கு ஒரு மேஜிக் சொல்லி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது அப்படின்னா நித்தின் சொல்றாங்க அம்மாட்ட. ஆன்டி லாட். அவங்க அம்மா என்ன பண்றாங்க, சிரிக்கிறாங்க. ஆன்செட் அவங்க அம்மா அதுக்கு என்ன சொல்றாங்க, வெல் நேச்சுரலி. எல்லாமே என்னது ஒரு நல்ல இயற்கையானது, அதாவது நேச்சுரலா. ஹிஸ் ஃபாதர் இஸ் மெஜிசியன். நல்லா இருக்கு, அந்த இயற்கையானது வந்து எனக்கு நல்லது தானே. ஹிஸ் ஃபாதர் அவங்க அப்பாவும் ஒரு மெஜிசியன், ஏ வேவிங் மெஜிசியன். அதாவது அவங்க நெய்கிறதுல அவங்களும் ஒரு மெஜிசியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி சொல்றாங்க. நித்தினோட அம்மா சொல்றாங்க, எஸ் ஐ வில் டெல் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் ஸ்கூல் தட் மெஜிசியன் ஃப்ரம் பெரிய நேகமம் டாட் மீ திஸ் மேஜிக். அவன் என்ன சொல்றான், ஆமா இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் ஸ்கூல்ல போய் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பெரிய நேகமத்துல இருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த மேஜிக் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மேக்சிமம் நம்மளுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அப்ப ஏதோ ஒண்ணுனாலும் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதாவது இப்போ ஒரு ஸ்டடியில ஏதாவது தெரியாத இருந்துச்சுன்னா அந்த மாதிரி என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் இந்த லெசன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, த பெயிண்டர் அப்படிங்கிற ஒரு போயம் பார்க்க போறோம். த பெயிண்டர் என்ன போயம் அப்படின்னா, த பெயிண்டர். ஓகே. Sitting on the gold mud floor, she paints the valley and the hill, giving light to the canvas shore, sees the brush bend to her will. Her canvas used to be colorless until the learned that her brush strokes are not always aimless. The blow of paint never chokes. She tips her brush to draw the big black panther. Her legs never in a rush. She moves them like a dancer. அதாவது பாருங்க, இந்த பெயிண்டர்னா பெயிண்ட் பண்றோம். ஓகேவா? அதை பத்தி ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. சிட்டிங் ஆன் த கோல்டு மட் ஃப்ளோர். அதாவது ஒரு கேர்ள் வந்து கோல்டு மட்டுனா அந்த தரையில, ஒரு குளிரான ஒரு தரையில என்ன பண்றா அப்படின்னா, அந்த குன்றுகள் மலைகளை வரைகிறா. அதுக்கு ஒரு உயிரூட்டுற மாதிரி என்ன செய்யறா, கிவிங் லைஃப் டு த கேன்வாஸ் ஃப்ளோர். சீஸ் த பிரஸ் பென் டு ஹர் வில். அவளுக்கு வந்து பாருங்க அந்த பிக்சர்ஸ்ல, அதாவது கையில காலால என்ன செய்யறா, அந்த பிக்சரை வரைகிறா. அந்த வளையறதுக்கு ஏத்தாப்புல அந்த ப்ரெஸ் வந்து அவ வரைகிறதுக்கு டிரா பண்றதுக்கு ஏத்தாப்புல அந்த ப்ரெஸ் வந்து என்ன செய்யுது, அந்த இதுக்கு வந்து வளைஞ்சு கொடுக்குது. ஓகேவா? ஹேர் கேன்வாஸ் யூஸ் டு பி கலர்லெஸ். அது வந்து கலர்லெஸ்ஸே இல்லை. எப்ப கலர்லெஸ் இல்லாம இருந்துச்சு, until she learned that her brush strokes, அந்த ப்ரெஸ் வந்து அந்த குறிக்கோள், அதாவது ஸ்ட்ரோக்ஸ், அந்த வளையிற அந்த கோடுகள் வந்து அந்த ஒரு குறிக்கோள் இல்லாம இருக்கும் இல்லையா, அந்த இது அவளுக்கு தெரியற வரைக்கும் அது வந்து கலர்லெஸ் இல்லாம ஆர் நாட் ஆல்வேஸ் எய்ம்லெஸ். த ஃப்ளோ ஆஃப் பெயிண்ட் நெவர் சோக்ஸ். அந்த அந்த ப்ரெஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, எப்போதும் அவளுக்கு வந்து அந்த வரைகிற வரைக்கும், அதாவது அவளுக்கு அந்த தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அது வந்து கலர் இல்லாம இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சி டிப்ஸ் ஹர் ப்ரஷ். அடுத்து வந்து பாருங்க, அவ வந்து டிப் பண்ற, என்ன ப்ரஷ், இப்போ பெயிண்ட் வந்து தண்ணியா இருக்குல்ல, இப்போ இது எடுப்போம் இல்லையா, அந்த இது மாதிரி அதை டிப் பண்றா. டு ட்ரா த பிக் பிளாக் பேண்டர். ஒரு என்ன வரைகிறா அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு பிளாக் கலர் பேண்ட் திருத்த வரைகிறா. ஹர் லெக்ஸ் நெவர் இன் ட்ரெஸ். அது வந்து என்னது, அது வந்து அந்த கால் வந்து அந்த இதுக்கு ஏத்தாப்புல அவ என்ன செய்யறா, டிரா பண்றா. சி மூவ்ஸ் தம் லைக் எ டான்சர். ஒரு டான்சர் வந்து எப்படி அந்த இதை வந்து டான்ஸுக்கு அந்த இதுக்கு ஏத்தாப்புல மூவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி
அவ வந்து அதே மாதிரி ஒரு பிக்சருக்கு அந்த பிக்சரை வந்து அந்த இது கேட்டாப்ப என்ன செய்யறா, டிரா பண்றா. ஓகேவா? இதுதான் இந்த லெசன். நெக்ஸ்ட் இது சாரி இதுதான் இந்த போயம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த லெசனுக்குரியதும் போய்க்கக்கூடிய எக்ஸசைஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.